ஆனால் நம்முடைய பொருளாதார நிலைமை ரொம்ப கட்சியை பொறுத்தவரையில் ரொம்ப குறைவாக இருக்குது. இதுக்கு ஏதாவது உங்களுடைய எண்ணங்கள் இருக்குதா வளர்க்கறதுக்கு? அல்லது வைப்பு தொகையோ ஒரு பெரிய வணிக வளாகமோ நம்ம அதுக்காக தனி ஒரு திரள் நிதி திரட்டி ஒரு வணிக வளாகமோ அல்லது அது சார்ந்த வைப்பு தொகையோ வச்சுக்கிட்டு நம்ம அதை நிதிநிலை சரிப்படுத்த முடியுமான்னு கேட்கலாங்க. அந்த ஆசை விருப்பம் எனக்கு மட்டும் இல்லையா என்ன? அது இங்கே இருக்கிற யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பணம் இருக்கிறவர்களிடத்திலே இன உணர்வு மான உணர்வு இல்லை. இன உணர்வு மான உணர்வு இருக்கிறவன்கிட்ட பணம் இல்லை. அடி வாங்கினவனுக்கு வலி தெரியும், பசிச்சவனுக்கு பசின்னு அருமை தெரியும். அதனால இங்கே பசிச்சவன் தான் கூடியிருக்கான். இங்கே பிரச்சனை என்னன்னா, வறுமையில் இருக்கிறவன் இந்த வறுமையை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பான். துன்பப்படுறவன் துயரப்படுகிறவன் இன்னொரு தலைமுறைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு விட்டுக்கூடாதுன்னு நினைப்பான். அவன் தான் போராட்ட களத்துக்கு வருவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பணம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மகிட்ட இப்போ எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கோம்? பெரிய தேர்தல் 4, சட்டமன்றம் 2, நாடாளுமன்றம் 2, உள்ளாட்சி தேர்தலில் 2, இடைத்தேர்தல் எத்தனை? குறைஞ்சது 10 இருக்குமா? குறைஞ்சது 10 இருக்கும். அப்போது பணம் வைத்து கொண்டு சந்தித்தோமா? எப்படி சந்தித்தோம்? இல்லை. எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக நமக்கு எடுத்துக்காட்டாக சான்றாக இருக்கிறது நம்ம உயிர் தலைவர் தான். போராடணும் முடிவெடுத்துட்டாரு, ஆயுதம் இல்லை. என்ன செய்யலாம்னு தோணுது. உயிரையே ஏன் ஆயுதமாக ஏந்தக்கூடாதுன்னு நினச்சாரு. ஏந்தி களத்தில் இறங்கினாங்க. நீங்கள் உலகத்தின் அதிநவீன ஆயுதங்களெல்லாம் வச்சு சண்டை போட்டார். இன்றைக்கி நம்மகிட்ட காசு இல்லை அதையே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இருக்கிறத வச்சு சண்டை செய்யணும். விளக்கமாக இருக்கா, கட்டக்கம்பு இருக்கா, செருப்பு இருக்கா, மொட்டை கத்திரிக்கா எடுத்துக்கிட்டு தெருவில் இறங்கி போருக்கு போயிட வேண்டியதுதான். அப்புறம் காசு இருந்தால் தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னா அது போராட்டக்காரனுக்கு அழகில்லை. சேகுவாரா சொன்னதான், உறுதியான கால்கள், ஒட்டிய வயிறு, எளிய சுமை, இதுவே போராளியின் முதல் தகுதின்ட்டு. நமக்கு என்ன இருக்கோ இழந்துட வேண்டியதான். பசினாலும் 10 நாள் கிடப்போம், பயணம்னாலும் 100 நாள் நடப்போம். இதுதான் நம்மளுக்கு முதல் தகுதி. காசு இல்லை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. ஊடகம் காட்டாது, காட்ட வேணாம். யார் என்ன ஊடகம்? உள்ளங்கையில் இருக்கு காட்சியகம். உள்ளங்கையில் ஒவ்வொருத்தனுக்கும் ஊடகம் இருக்கு. நமக்கு நாமே ஊடகம் மாறிடுவோம். பணம் இல்லை, ஆளுக்கு 100 ரூபா, அவ்வளோதான். அது இல்லாத நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுருக்காதீங்க. தலைவர் கட்டமைச்ச கட்டமைப்பு வேற. அவர் புலம்பெயர்ந்த நாடுகளில் மக்களுக்கு அனுப்பி அங்கே அவர்களை வணிக நிறுவனங்கள் தொடங்க செய்தார். எரிபொருள் வைப்பகங்கள் வச்சு அது செஞ்சார். அது நீண்ட தூர கட்டமைப்பு. அவ்வளவு ஓர்மைப்படுத்துறதுக்கான ஆற்றல் நமக்கு இல்லை. இப்போ சீமான் சொல்கிறத கேட்குறதுல கட்சியில் இருக்கே நிறைய பேர் கேட்குறது இல்லை. ஏன் கேட்குறது இல்லைன்னா, நான் கூண்டுக்குள்ளிருந்து கூவுற சேவலாக இருக்கேன். நான் கூரை மேலே ஏறி நின்று கூவுற சேவலாக ஆயிட்டேன்னா இங்கே இல்லை, எல்லா இடத்துலையும் கேட்பான். அப்போ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். பணம் வரும். தாளாளர்கள், தன்மானமிக்க இனமானமை மிக்க தாளாளர்கள், இந்த பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுப்போம்னு காசு கொடுக்குற தாளாளர்கள், தமிழ் இன மக்கள் வருவார்கள். அதுவரை நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். காசு இல்லைன்னு சுதந்திராதீங்க. இங்கே பாருங்கள், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 கோடி 1.5 கோடிக்கிட்ட நம்ம உதவி இருப்போமா? 1.5 கோடிக்கு உதவணும். காசு ஏது? 1000, 100, 500 நம்ம மக்கள் கொடுத்த திரள் நிதி தான். இப்போ இந்த மாவீரர் தினத்துக்கு மட்டும் திரள் நிதி எவ்வளோ வந்தது சொல்லு? 30 லட்சம் வந்ததா? 30 லட்சம் ரூபா. அப்படித்தான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு பொறுப்பாளரை ஒரு வாக்ககத்துக்கு உங்களை ஒரு பொறுப்பாளராக நியமிக்கிறேன். நீங்கள் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க. நீங்கள் எங்கே வாக்கு செலுத்துறீங்களோ அந்த வாக்ககம் உங்களுடைய கோட்டை. அதில் உங்களோடு வேலை செய்ய எத்தனை பேர் இருக்கிறாங்க? 50 பேர். 50 பேருக்கு 2026 தேர்தல் நேரத்தில் உங்களோடு களத்தில் அந்த வாக்ககத்தில் நிற்கிற பிள்ளைக்கு சாப்பாடு போடுகிறது, தேநீர் வாங்கி கொடுக்கறது, அந்த செலவு உங்களுடைய பொறுப்பு என்று இந்த ஜனவரி 1 அடுத்த ஜனவரி 1 வரை ஒரு நாளைக்கு 100 ரூபா உண்டியலில் போடுவீங்களோ 50 தேர்தல் நிதி அப்படின்னு சேமித்து நீங்கள் வச்சுக்கிற வேண்டியது உங்கள் பொறுப்பு.
இதுதான் நிதியை நம்ம திரட்டுறதுக்கு வழி, வேற வழி கிடையாது. அதை போய் இல்லாததை இல்லையே நினச்சி ஏங்காதீங்க. இல்லை இப்போ என்ன பண்ணலாம், அடுத்து அதுதான் தேவை தான் கண்டுபிடிக்குது. இல்லை மாற்றை நோக்கி பயணிச்சிருவோம், விட்டுருங்க, கவலைப்படாதீங்க. நான் எங்களுக்கு ஒரு நல்ல தலைவர் கிடச்சிட்டாரேன்னு உங்களை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம். உங்களோட தலைவரை பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படின்னு இருந்தது? தொலை தூரத்தில் இருந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழகான பொண்ணை படத்தை பார்த்து காதலிச்சிட்டு இருந்த ஒருத்தனுக்கு திடீர்னு இந்த காதலியை நேரில் பார்த்தா என்ன மனநிலை இருக்குமோ அது மாதிரி தான் என் உயிர் தலைவன் மீது இருந்த காதலும். அது எனக்கு இங்கேருந்து போகிற போது ஒரு இது இருந்தது. ஒவ்வொரு நொடியும் எனக்கு மரணம் இருக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் எனக்கு ஒரு அசாத்திய ஒரு துணிவு இருந்தது. தலைவனை பார்க்க போகிறோம், அண்ணனை பார்க்க போகிறோம்ன்றதில். அப்போ இங்கேருந்து கிளம்பி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் உள்ளே போக, நாட்டை போய் தொடுறதுக்கே. அப்படி போய் சந்தித்து அங்கே போயும் ஒரு வாரம் கழித்து தான் தலைவரை சந்திக்க முடிஞ்சது. அதுக்கெல்லாம் மற்ற முகாம்களில் மற்ற தலைவர்களையெல்லாம் சந்திச்சுட்டு மற்ற பொறுப்பாளர்களெல்லாம் கடைசியாக பாதுகாப்பு ஒழுங்கு, ஏன்னா சுற்றி போர் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ போய் சந்திக்கும்போது நாள் சந்திப்பில் அப்போ ஒருத்தர் பார்த்துருந்தோம். அப்படி இருக்க தழுவிக்கிட்டோம். அப்புறம் ஒன்றும் பெரிதா பேசலை, கொஞ்சம் நேரம் பேசலை, ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தோம் எல்லோரும். அப்புறம் மெதுவாக பொட்டன்னு தான் சகஜமாக பேசுவாங்க. அவங்க பேச்ச தம்பி வராருன்ட்டு வந்துட்டார், அமைதியாக இருக்கீங்களேன்னு அவரை ஆரம்பித்து விட அப்புறம் பேச்ச ஆரம்பிச்சது. ஆனாலும் எனக்கு ரொம்ப நாள் ஒன்றா படித்து ஒன்றா வளர்ந்து ஒரே இதாக இருந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தரை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு நெருக்கம் இருக்குமோ அப்படி ஒரு நெருக்கத்தை தலைவர் தன் தம்பிக்கு கொடுத்துட்டார் எனக்கு. அவர் எல்லாம் பேசிட்டு வண்டிக்குள்ளே ஏற்றி உட்கார வச்சுட்டு என்னை போகும்போது அப்படி செல்லமாக இடித்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்டார். ஆமாம், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அப்போ அவர் இப்போ அருகில் இருக்கும்போது தெரியல, அவரை விட்டு பிரிஞ்சு வரும்போது ஒரு பெரிய வியப்பாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தலைவனை எளிதாக சந்திச்சுட்டு திரும்புகிறோம் அப்படின்னு. அதில் என் தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா, வேணின்னு, அவள் இப்போ இருக்கிறா. அவள் மயூரி இல்லத்தில், அவளுக்கு இடுப்பு கீழே விளங்காது, ஒரு போராளி, சக்கர நாற்காலியில் வருவா. அவள் என்னை நில்லு, எல்லாருக்கும் கிடைக்காதது உனக்கு கிடைச்சிருக்கு. அன்னை கூட தலைவர் கூட நின்று சாப்பிட்டு உட்கார்ந்து எல்லாம் படம் எடுத்து போகிற, என்ன சொல்லியிருக்காரோ அதை போய் அங்கே செய்யணும், இல்லை இந்த வண்டியில் குண்டை கட்டிட்டு வெடிச்சு விட்டுருவீங்க அப்படி மிரட்டுவாவ. அது மாதிரி அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு வியப்பு. அது எப்படி பார்த்தாலும் தலைவர் ஒரு அதிசயம்தான், ஒரு அதிசய பிறவி. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், நம் பெண்கள், நம் குலப்பெண்கள் ஒரு நகையை செய்யும்போது இவ்வளவு பொண்ணு சேருங்கள், இவர் அரக்கு சேருங்கள், இவ்வளவு இது சேருங்கள் என்று சொல்லி செய்வது போல நிறைய அன்பு வைங்க, நிறைய கருணை வைங்க, நிறைய பரிவு, நிறைய இரக்கம், முழுமையான ஒழுக்கம் வைங்க, நேர்மை வைங்க, உண்மை வைங்க, அவனுக்கு அளப்பெரிய வீரம் வைங்க, கொடைத்திறன் வைங்க, அவனுக்கு ஓவியக்கலை, சமையல் கலை, போர்க்கலை எல்லாத்தையும் கொடுங்க. எல்லாத்தையும் கொடுத்து தன் மொழி மீது, இனம் மீது பெருங்காதலை கொடுங்க. இப்படியெல்லாம் கொடுத்து ஒருத்தனை படங்கன்னு படைச்சா அந்த உருவம் பிரபாகரன் என்ற ஒரு தலைவனாக தான் நிற்கும். அவன் தான் என் தலைவன். அதனால எப்போ பார்த்தாலும் தலைவர் எனக்கு ஒரு அதிசயம்தான், ஒரு வியப்பு தான். அதில் எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு உலக அதிசயங்கள் ஏழுங்கிறாங்க. அதில் என்னோட அதிசயம்தான் பெருவுடையார்வில் தான் எனக்கு முதல் அதிசயம். அதையும் தாண்டி அதிசயம் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன்.